இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா இப்படி அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? அறிவு கெட்டத்தனமா நீதாண்டி நடந்துக்கிற. இவ திரு கூட ஜோடி போட்டுக்கிட்டு நடிக்கிறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. இவளுக்குலாம் எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பக்கத்துல வந்து நிப்பான். ஐயோ அம்மா, இது வெறும் நடிப்பு. இத போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க? மகா நம்ம கம்பெனி அடுக்கு மாடலா நடிக்கிறா. ஏய் நிறுத்தறே. ஊர் உலகத்துல உனக்கு வேற மாடலே கிடைக்கலையா? இவதான் நடிக்கணுமா? இவளை பார்த்தா என்ன மாடல் மாதிரியா இருக்கு? இவ திருவ மயக்க வந்தவள். அத்த மா, எதையாவது ஒலராம முதல்ல இங்க இருந்து போங்க. நீங்க பேசுறது பண்றது எதுவுமே சரியில்லை. எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. ஏய் சும்மா கத்தி கேவாய மூட பாக்காத. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் விளம்பரத்துல நடிக்க ஆள் இல்லன்னா இவதான் கிடைச்சால உனக்கு? ஏன் நீ நடி, உன் அழகுக்கு என்னடி குறைச்சல? மா, நடந்தது தெரியாம பேசாதீங்க. முதல்ல திரு என்னதான் நடிக்க சொன்னான், ஆனா நான் தான் மகாவை நடிக்க சொன்னேன். அறிவு கட்டவல, அறிவு கட்டவல. உனக்கு யோசிக்கவே தெரியாதா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியல? பாரு இவ எங்க வந்து நிக்கிறான்னு. இவ பிளானே எல்லாரும் முன்னாடியும் திருப்பக்கத்துல வந்து ஜோடியா நிக்கிறது தான். இப்ப நடிப்புக்கு நிக்கிறா, நாளைக்கு நிஜமாவே நிப்பாடி. இங்க பாரு, முடிவா சொல்ற, நீ இந்த ஆட்ல நடிக்க கூடாது. என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிடு. இல்ல நான் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. மா, அவகிட்ட எதுக்கு கத்துற? என் கிட்ட பேசுங்க. நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்கல்ல, நான் என்னோட முடிவை சொல்றேன். என்ன ஆனாலும் இந்த ஆட்ல மகா தான் நடிப்பான். ஏய் ஏடி, ஏடி இப்படி பிடிவாத பிடிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏ இவளை விட்டா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அப்படி என்ன இவ பெரிய நடிப்புல சாதிச்சுட்டா? எங்க ஏதாவது ஒரே ஒரு காரணத்தை சொல்லு, இவ ஏன் நடிக்கணும்னு. ஏன்னா இவ தான் லக்கி சாம், அதிர்ஷ்டக்காரிமா. இவ நடிச்சாதான் இந்த ஆட் சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லமா, கண்டென்ட் வச்சு பார்த்தாலும் இந்த ஆடுக்கு சூட் ஆவா. இவளுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அப்பியரன்ஸ் தாமா இந்த விளம்பரத்தோட கீ பாயிண்டே. இப்படி ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஐயோ, உன் வாழ்க்கை கெடுக்க வந்தவளை போய் லக்கி சாம்னு சொல்லிட்டு இருக்கியே. ஒரு வேலைக்காரி ஒரு விளம்பரத்துல நடிச்சா எப்படி ஜெயிக்கும்?